ஸோ இந்த பேட்ச்னுடைய உயரமான மனிதன் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் பார்க்குற ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்போ நான் உள்ளே வந்தப்போ என்னுடைய பையன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம். உங்கள் ஸ்கூல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கா பாடுறா, உங்கள் ஸ்கூலில் இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கா, இல்லை ஒரே பில்டிங் இவ்வளோ பெருசாக உங்கள் ஸ்கூலில் நீங்கள் மெட்ராஸ்லேயோ பெங்களூர்லையோ எங்கேயாவது காட்ட முடியுமா? நீங்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஸ்கூலில் நான் படிச்சிருக்கேன்றது எனக்கு பெருமைன்னு இன்றைக்கி என் பையன்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் காலைல வரும்போது. நம்ம பார்த்தோம்னா நான் வந்து கீழ்மேட்டூரில் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் அப்பா ஒர்க் பண்ணும்போது 5th வரலும் நான் செயின்ட் மேரிஸில் படித்தேன். ஸோ 5th அப்புறம் செயின்ட் மேரிஸ் வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். ஸோ பசங்களுக்கு வந்து கீழ்மேட்டூரில் படிக்கணும்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஸ்கூல் அப்போ கிடையாது. அதுக்கடுத்து ஸ்கூலில் மாறி தான் ஆகணும். ஸோ அப்போ வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ரிட்டன் எக்ஸாமுக்காக நான் 6th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம மால்கோவில் எழுதிட்டு அப்போல்லாம் ரொம்ப டிமாண்டு, அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. எல்லாரும் 5th முடிச்சுட்டு 6th நிறைய பேர் வந்துருவாங்க. ஒரு மாதம் டென்ஷன், ஸ்கூலில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை யார்கிட்டயா ரெக்கமெண்டேஷன் போகணுமா, பிரின்ஸ்பால்கிட்ட பேசணுமா, இங்கே பேசணுமா அங்கே பேசணுமான்னு கடைசியில் ஸ்கூலில் சீட்டு கிடைச்சிருந்தது எங்கள் வீட்டில் அவ்வளோ பெரிய கொண்டாட்டம் அன்றைக்கி. அது வந்து இது வந்து ஸ்கூல் அப்போ வந்து சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயமான ஒரு பெரிய ஸ்கூல் இது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு என்ன தோணுன்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஸ்கூலை கட்டி இவ்வளோ மாணவர்களுக்கு வந்து படிப்பை கொடுத்த இந்த மால்கோ மாதிரி நிறுவனங்கள் இல்லை அப்படின்னா இன்னைக்கு இத்தனை பேர் வந்து வேற ஊர்களுக்கு போய் படிச்சிருக்கணும். எப்படி எனக்கு வந்து ஒரு கீழ்மேட்டூரில் படிக்கிறது வாய்ப்பு இல்லைன்னும் போது மேல்மேட்டூருக்கு வந்தணும். மேட்டூரில் இப்படி ஒரு 1 or 2 ஸ்கூல்ஸ் இல்லைன்னா இங்கேருந்து பசங்க சேலத்துக்கோ ஈரோடுக்கோ வேற இடத்துக்கோ போய் படிச்சிருக்கணும். ஸோ மால்கோ மாதிரி நிறுவனங்களுக்கு நம்மலாம் வந்து கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கோம். இது எவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு தெரியாது. 25 வருஷத்தை கழிச்சு திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஸ்கூலில் 25 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஒன்று ஸ்கூல், இவ்வளோ பெரிய ஸ்கூல் அந்த காலத்துலேருந்து ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணாங்க. பட் இந்த ஸ்கூல் வந்து இந்த ஆசிரியர்கள் யாரும் இல்லைன்னா வெறும் கட்டிடமாக மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த ஸ்கூல் எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து உயிர் நாடியாக இங்கே இயக்கியது எல்லாமே கண்டிப்பாக இவங்க தான். ஸோ இதில் வந்து இன்னைக்கு மாதிரி ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி ஒவ்வொன்றும் இப்படி தான் டீச்சர் இருக்கணும், அப்படி தான் டீச்சர் இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லி இவங்க யாரும் நமக்கு கிளாஸ் எடுக்கலை. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில், ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஓன் ஸ்டைல் எல்லாமே சிங்கம் மாதிரி கிளாஸில் கர்ஜிப்பாங்க. இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்கள யாரும் இப்படி எடுக்கணும்னு சொன்னது கிடையாது. ஆனால் மாணவர்களுக்கு புரியணும், ஒவ்வொருத்தரையும் கரையேற்றணுன்ற ஒரு வெறியில் ஒரு முழு முயற்சியில் இவங்கெல்லாம் வந்து நமக்காக பாடுபட்டது வந்து அன்னைக்கு நமக்கு புரியல. அன்னைக்கு ஏதோ நமக்கு வந்தாங்க சொன்னாங்க. இன்னைக்கு ஞாபகம் எனக்கு, மேடம் வந்து சித்தாரா பேகம் மேடம் கிளாஸ்லாம் போர்டை வந்து வரைய ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்டோட வரைய முடியாது. இந்த எண்ட்லேருந்து இந்த 2 வரல 10 நிமிஷத்தில் போர்டு ஃபில் ஆகும். இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, பயாலஜிலாம் அவங்க அன்னைக்கு சொல்லி கொடுத்தது இன்னும் நிற்குது. இந்த மாதிரி ஒரு ரிமோட் ஸ்கூல்ல இருந்து இன்னைக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ஒரு கார்பரேட் வேர்ல்ட்ல போய் எல்லாரும் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கோம், மூழ்காம சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கோம்னா இங்க இருந்து நம்மளை உருவாக்கின இங்கிலீஷ் டீச்சர் எல்லாருக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்த அக்கேஷன்ல. நம்ம இல்லைன்னா நம்மளாம் இங்கிருந்து போயிருக்கலாம், மாட்டி அங்கே போய் தோத்துருப்போம். ஸோ இங்கேருந்து உருவாக்குனது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் நம்மளை ஜெயிக்க வச்சுட்டு இருக்கிறது கண்டிப்பாக இங்கே இருக்க ஆசிரியர்கள் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி நான் செந்தில்குமார் சாருக்கு வந்து நான் ஃபேமிலியோட கிஃப்ட் கொடுத்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இன்னும் ஞாபகம் இருக்குது, நாங்கள் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வந்து லேட் ஆகிடுச்சுன்னு ஷூ போடாமல் ஓடி வந்துடுவோம். ப்ரேயரில் பிடிச்சிருவாரு. அங்கே நிற்கும் போது மேலே அந்த பில்டிங் முன்னாடி ப்ரேயர் நடக்கும். எவன்லாம் ஷூ போடல, யார் பேட்ச் போடல, வரிசையாக ஒரு லைனை ஓரம் கட்டிடுவாங்க. மற்றவங்களாம் கிளாஸ் போயிடுவாங்க. கடைசியாக வந்து ஒவ்வொருத்தட்டே ரீசன் கேட்பாரு. அப்படியே காதை பிடிச்சிருவாரு. காதை பிடிச்சதுக்கு காரணம் சொல்லணும். அப்படியே குனியை வச்சு முதல்ல ஒரு டம்முன்னு ஒன்று போட்டாருன்னா அப்படியே மண்டை ஏறும் இங்கே அடி வலி. ஸோ அந்த வலி தான் வந்து இன்னைக்கு போய் எத்தனை அடி வாங்கினாலும் எங்கே அடி வாங்கினாலும் இன்னைக்கும் நிற்கிறவங்க கண்ணுன்னு அன்னைக்கு கொடுத்த அடி தான். ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. மேக்ஸ் சார் வந்து வருவார், 2 கைக்கு நடுவில் ஒரு பென்சில் வச்சுட்டு அப்படியே பேசிட்டே திருவாரு. இன்னைக்கும் ஞாபகம் இருக்கு எனக்கு. எத்தனை ஸ்கேல் கிளாஸ்ல உடஞ்சிருக்கும் அதெல்லாம். ஓகே, இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து நான் பார்க்கும்போது இதெல்லாம் மிஸ் பண்றாங்களோ அப்படின்றது தோணும். கண்டிப்பா அன்னைக்கு அந்த வழி நடத்துதல், அவங்க கொடுத்த அந்த அவங்க ஒவ்வொருத்தருடைய முயற்சி அதெல்லாம் இல்லைன்னா இங்க இருக்க யாருமே கண்டிப்பா இந்த நிலைமை வர்றதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம். ஸோ இட் வாஸ் அன் கேக் வாக் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஜஸ்ட் பிகாஸ் they were with us and they made as the transition very easy in our life. That's a very smoother part of our life. So
இதெல்லாம் இந்த நன்றியெல்லாம் சொன்னால் பத்தாது. ஸோ இன்னும் கூட சொல்லணும்னா இப்போ அந்த ஸ்கவுட் கிளாஸஸ் நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நடக்கும். ஸோ மொத்த பேரையும் உட்காந்துருப்போம். ஸோ என்னதான் சொல்லிச்சான் கோழி குஞ்சுன்னு ஒருத்தர் மிஸ் சொன்னாங்கன்னா எல்லாரும் கத்துவாங்க. நான் ஆயில் பாத் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான் கோழி குஞ்சுன்னு. அதை சொல்றப்ப பசங்க கத்துறக்கு எனக்குலாம் வந்து தொண்டை அப்படியே பிளாக் ஆகிடும். ஈவினிங் வந்து ஒன் டே ஸ்டே செஷன் நடக்கும். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ ஃபுல்லாக இங்கே நடக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அவங்க இதுக்கு பின்னாடி இந்த கிளாஸஸ் வந்து டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ டெக்கரேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து எல்லா டீச்சர்ஸ் வந்து வரிசையாக பார்ப்பாங்க யார் யாரெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கான்ட்டு. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் கத்துன்னு தொண்டை வத்தி அந்த லைஃப் எல்லாம் திருப்பி இன்னைக்கு வந்து எங்கே போனாலும் வராது. அந்த வாழ்ந்த வாழ்க்கை தான் 25 வருஷம் கழிச்சு நம்ம எல்லாரும் எங்கெங்கேயோ இருந்தாலும் கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கணும். அந்த வாழ்க்கை தான் இன்னைக்கு வந்து ஒரு வேடந்தாங்கல் பறவைகள் மாதிரி உலகம் பூரா எங்க இருந்தாலும் இன்னைக்கு காலைல வினோத்தை கேட்டா டென்மார்க்ல இருந்து வந்தன்றான், ஒருத்தர் கேட்டா கோபால் யூஎஸ்ல இருந்து வந்தன்றான், பெங்களூர் சென்னை எல்லாத்தையும் இவ்வளவு செலவு பண்ணி இன்னைக்கு இந்த ஆடிட்டோரியம்குள்ள எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கோம்னா அந்த 6-7 வருஷம் இந்த ஸ்கூல்ல நாங்க என்ஜாய் பண்ண அந்த என்ஜாய்மெண்ட் அதுதான் இன்னைக்கு எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கு. ஸோ இட் இஸ் அ கிரேட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிரேட் இன்ஸ்டிடியூஷன், கிரேட் டீச்சர்ஸ். ஸோ வி ஆர் ஆல் இன்டெப்டட் டு தம் டில் தி எண்ட் ஆஃப் அவர் லைஃப். இன்னைக்கு கூட ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி வளங்கன்னு. நீங்களாம் எங்களுக்கு சொல்லி வளர்க்கல, எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல டீச்சர்ஸ் இருக்கணும், நல்ல ஸ்கூல் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ஒரு கிஃப்டட் லைஃப். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் இந்த மால்கோல படித்த ஒவ்வொரு நாளையும் என்ஜாய் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு வருஷமும் என்ஜாய் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் என்னுடைய லைஃப்ல இருக்க சக்சஸ்ல ஒரு பெரிய விஷயம் வந்து இவங்க எல்லாரும் தான் எனக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேசுற மத நிலைநிற்கிறதுலாம் வந்து நமக்கு தெரியாம நம்ம மைண்டுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் நடக்கும். ஸோ ஒரு நேரம் உட்காந்துட்டு எல்லாரும் ஒரு முஸ்லீம் பாட்டை பார்ப்போம், ஒரு ஹிந்து பாட்டை பாடுவோம், ஒரு கிறிஸ்டியானிட்டி சாங்கை பாடுவோம். அன்னைக்கு அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதெல்லாம் ஸ்கூல்ல முடிச்சு வெளியே வரும்போது தான் இது இப்படி அது இப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல்லேயே ஒன்னா உட்காந்து பாடிட்டோம், நீ எங்களை மாற்ற முடியாதான்னு வெளியே வந்து இன்னைக்கு எங்களுடைய மென்டல் லெவல்ல வந்து ஒரு மத நிலக்கத்தை வந்து இந்த ஸ்கூல் உருவாக்கி இருக்குன்னா அது வந்து கண்டிப்பா மிக இல்லை. ஸோ ஆசிரியர்களுடைய முயற்சி, அந்த காலத்துல இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு பெரிய இதெல்லாம் வந்து விஷன்னு சொல்லணும். ஒரு 25 வருஷத்துக்கு பின்னாடி இத்தனை பேர் படிச்சு ஒரு இடத்துக்கு போனோம்னா அது 25 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்கூல்ல கட்டணம் இவ்வளவு பெருசுன்றதுதான் விஷன். அவ்வளவு பெருசா ஒருத்தர் ஒரு காலத்துல கட்டி இருக்காரு இந்த ஸ்கூல்ல. இத்தனை பேருக்காக இவ்வளவு பேர் வந்து உழைச்சி நம்ம எல்லாரையும் உருவாக்கி இருக்காங்க. அவங்க கொடுத்த அடியும், அவங்க கொடுத்த பாடமும், அவங்க கொடுத்த நமக்கு மத ஒற்றுமையும் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரையும் அப்படியே நிக்க வைக்குது. எங்க போனாலும் we are all standing without failing. மேடம் இன்னைக்கு சொன்னாங்க, நான் இந்த ஸ்டேஜ்ல எத்தனை டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன், நான் எப்படி விழுந்துருவோம். அதே மாதிரிதான் இந்த ஸ்கூல்ல படிச்ச நாங்க எங்க போனாலும் விழ மாட்டோம்ன்ற காலை தூக்கி விட்டுட்டு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ ஆல்.